இதுக்கு முந்தின வீடியோவில் கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு பேசஞ்சர்ஸ் -1 + 5. எஸ், நம்மளால் நிறைய அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கமாண்ட் லைனை பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு பேசஞ்சர்ஸ் +5 -1 அப்படின்னு மாற்றியும் எழுதலாம். ஓகே, மற்ற எல்லா ஆப்ஷனுமே ராங். இங்கே பார்க்கலாம் வாங்க. இங்கே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு 5 - 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு 5 - 1 அப்படின்னா 4 அப்படின்னு அசைன் பண்ணோம். ஸோ அந்த ஆன்சர் வந்து அப்டேட் பண்ணாமல் பேசஞ்சர்ஸோட வேல்யூவை 4ன்னு மாற்றிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு பேசஞ்சர்ஸ் -5 + 1 அப்படின்னு இருக்கு. இங்கே சைன் வந்து தப்பாக இருக்கு. 5க்கு மைனஸ்னும் 1க்கு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தப்பு. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு 5 பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு பேசஞ்சர்ஸ் -1. இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பேசஞ்சர்ஸோட வேல்யூ ஓல்டு பேசஞ்சர்ஸ்லேருந்து மாறாது. அதுக்கு பதிலாக பேசஞ்சர்ஸோட வேல்யூ 5ன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ பேசஞ்சர்ஸ் ஈக்குவல் டு பேசஞ்சர்ஸ் -1 அந்த கமெண்ட் படி பார்த்தீங்கன்னா 5 - 1 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டரை பேசஞ்சர்ஸோட நம்பர்ஸை ட்ராக் பண்ண தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பஸ்ஸில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கம்ப்யூட்டரை ஷோ பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நமக்கு தெரியும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகுதுன்னு. பட் எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு அதோட வேல்யூவை ஷோ பண்ண வைக்கிறது? இங்கே தான் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த frlearn கமாண்ட் ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் அதுதான் நமக்கு இப்போ தேவை. இந்த முறை நம்ம வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூவை ஷோ பண்ண வைக்க போகிறோம். ஐ மீன் வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகியிருக்க வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். அதை பண்ணுறதுக்காக நம்ம இந்த கமாண்ட் லைனில் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம், பட் வித்தவுட் கொட்டேஷன் மார்க். இந்த இடத்துல நீங்கள் கொட்டேஷன் மார்க் வந்து ஒரு மெசேஜையோ இல்லை டெக்ஸ்ட்டையோ நம்ம எப்படி டைப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்குன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணலை. நம்ம கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணாத ஒரு வேர்டை பேரந்தசிஸ்குள்ளே டைப் பண்ணியிருக்கிறதுனால ஜாவா அதை ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு வேரியபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு 6 அப்படிங்கிற வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ frlearn கமாண்ட் அதை வந்து டிஸ்பிளே பண்ணோம். சரி வாங்க, இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்காக அண்ட் அதோட டைப் வந்து இன்டீஜர். ஐ மீன் இன்டீஜர் அப்படிங்கிற டைப்பில் இருக்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வேரியபிளோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிளோட வேல்யூவை 5ன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேரியபிள் +5 அப்படின்னு. அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் பேசஞ்சர்ஸ் வேரியபிளோட ஓல்டு வேல்யூவிலிருந்து 3யை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேசஞ்சர்ஸோட வேல்யூ வந்து 2. ஐ மீன் 5 - 3 = 2. தென் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பேசஞ்சர்ஸோட வேல்யூவிலிருந்து 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் 5 ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ரீச் பண்ணும்போது பேசஞ்சர்ஸ் வேரியபிளோட வேல்யூ 6ன்னு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ நம்ம frlearn கமாண்ட் யூஸ் பண்ணதுனால இது தான் நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். லாஸ்ட் ஸ்டோர்டு வேல்யூ. இதே மாதிரி கம்ப்யூட்டரால் ஒரே நேரத்தில் நிறைய வேரியபிள்ஸை ட்ராக் பண்ண முடியும். இது மாதிரியான விஷயம் மனுஷங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டாப்ஸ்னு ஒரு வேரியபிளை ட்ராக் பண்ணுற சமயத்தில் ஃபேர்னு இன்னொரு வேரியபிளையும் ட்ராக் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும்னு. ஐ மீன் வேரியபிள் ஸ்டாப்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பிகாஸ் இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஏன் இங்கே ஸ்டாப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ணலை? பிகாஸ் நம்ம அதை கொட்டேஷனுக்குள்ளே எழுதலை. ஸோ ஜாவா அந்த வேரியபிள்குள்ளே சேவ் ஆகியிருக்க வேல்யூவை தான் டிஸ்பிளே பண்ணுது. சரி வாங்க இந்த ப்ரோக்ராமை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்டாப்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஃபேர். இங்கே ரெண்டுமே இன்டீஜர்ஸ் டைப். ஸோ இதில்
எல்லா நேச்சுரல் நம்பரையுமே சேவ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக 2 காலமாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டாப்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஃபேர். ஓகே, இது ரெண்டுத்துலேயுமே ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெண்டுத்துலேயுமே 0 போடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போது ஸ்டாப் ஈக்குவல் டு ஸ்டாப்ஸ் ப்ளஸ் 1. ஸோ 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் 1 என்ட்ரி பண்ணியிருக்கேன். தென் ஃபேர் வந்து 2 அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபேரோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? தென் அடுத்த ஸ்டாப் செகண்ட் ஸ்டாப் போது அப்போ ஸ்டாப்போட வேல்யூ வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2. தென் ஃபேர் ஈக்குவல் டு ஃபேர் ப்ளஸ் 4. ஏற்கனவே இருந்த வேல்யூ 2 ப்ளஸ் 4 6 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. தென் ஸ்டாப்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாப்ஸ் ப்ளஸ் 1. ஸோ 3ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேர் ஈக்குவல் டு ஃபேர் ப்ளஸ் 10. ஸோ 16 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது ஃபேர் என்ற வேரியபிளில். ஸோ நமக்கு இங்கே ஸ்டாப்ஸோட வேல்யூ 3னும் ஃபேரோட வேல்யூ 16னும் கிடச்சிருக்கு. பட் இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப்ஸோட வேல்யூவை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் அவுட்புட் வந்து 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஃபேரோட வேல்யூவும் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி எழுதினா போதும். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.